ஹாய்ங்க. நம்ம லைஃப்பில் கடந்து வந்த நொடிகளையும் மணித்துளிகளையும் நம்ம எப்படி திருப்பி கொண்டு வர முடியாதோ அதே மாதிரி தான் நம்மளை மீறி தவறுதலாக நடந்த ஒரு சில செயல்களையும் மாற்ற முடியாது. திரும்பவும் ஒரு வேளை அது நடக்காத அளவுக்கு பார்த்துக்கலாமே தவிர நம்ம கவலைப்படுறதுனால, பயப்படுறதுனால, வருத்தப்படுறதுனால எதுவும் தலைகீழாக மாறிடாது. அதே போல தாங்க இந்த பயமும். இன்றைக்கி என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமான்னு நினச்சி பயந்து பயந்து இப்போ இருக்கக்கூடிய நேரத்தையும் மனசில் இருக்க வேண்டிய நிம்மதியும் தொலைச்சி நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறோம். எது நடந்தாலும் பார்த்துக்கலான்ற மனநிலை எப்போ வருதோ அப்போ தான் இந்த பயத்திலிருந்து விடுபட முடியும். பயந்து பயந்து வாழ்கிறவன் ஒரு கோழிக்கு சமம்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா அவன் பயமே அவனை ஒவ்வொரு நிமிஷமும் கொன்னுட்டு இருக்கும், அது அவனுக்கே தெரியாமல். இன்னொன்று சொல்லுவாங்கங்க, துணிஞ்சவனுக்கு ஏன்னா தூக்கு மேடையும் ஒரு பஞ்சு மெத்தையாம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. உண்மை தானே? என்ன போனால் உயிர் தானே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் தயாராக இருப்பாங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். உண்மை அதுதாங்க. நம்ம எண்ணத்தை இழக்க இருக்கிற வரைக்கும் ஓடுறோம், இதுக்கு அதுக்குன்னு உழைக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். நாளைக்கு நம்ம போகிறப்ப நம்ம கையில் எதுவும் கொண்டு போக போகிறதில்ல. நமக்கு பிறந்து வர குழந்தைங்களுமே கையில் எதுவும் கொண்டு வரதில்லை. எப்படி சொல்கிறது, போட்டுக்கு துணி கூட இல்லாமல் தான் குழந்தைங்க பிறக்குதுங்க. நம்மளை திருப்பி அனுப்பி வைக்கும் பொழுதும் என்ன பட்டுப்புடவை அது இதுன்னு எல்லாம் போட்டு அனுப்ப போகிறாங்க. எதுவும் கிடையாது. இடைப்பட்ட காலத்தில் கவலை எதுக்குங்க? நம்ம எதுக்கு தெரியுமா கவலைப்படணும்? ஒருத்தவங்களை பற்றி அவதூறாக பேசுகிறதுக்கு, அவங்கக்கிட்ட வஞ்சனை எப்படி சொல்கிறது, கூடவே பழகி குளிப்பறிக்கிறதுக்கு, அவங்க பொருளை அபகரிக்கணும்னு நினைக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் நம்ம பயந்து இருந்தோம்னா போதும். மற்றபடி எதை நினச்சும் பயப்படணுன்றது இல்லைங்க. பயம் என்னத்தை கொடுத்துற போகுது நமக்கு? எதுவும் கிடையாது. நம்ம பயந்து என்ன மாறப்போகுது? அதுவும் கிடையாது. நடக்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கடந்து போகிற வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே தான் இருக்கணும். அடுத்தவங்கள மாற்ற முடியாதுங்க. நம்மளை நாம் மாற்றிக்கலாம், அவ்வளோதான். உண்மை தானே நான் சொல்கிறது? உங்களுடைய கருத்து என்னன்றதை என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். நான் இப்படி தான், என்னுடைய எண்ணங்கள் இப்படியேப்பட்டதாக தான் இருக்கும்.